நவராத்திரி இன்றைக்கி ஆரம்பம், குரு ஆரம்பிக்கிறோம். அதனால் நவராத்திரி 10 நாளுமே சாஸ்திரநாமெல்லாம் சொல்லி பண்ணும்போது சுவாமிக்கு நைவேத்தியம் வைப்போம். ஒரு பாயசம் ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசமாக சொல்கிறேன், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வேணுங்கிறது அரிசி ரவை. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம். நான் எங்கள் காட்டில் கொஞ்சோண்டு தான் பண்ணுவேன், அதனால் இதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அரிசியை நல்லா ஊற வச்சு நெல்லோணத்தெல்லாம் உணர்த்திட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சிடலாம். இது மாதிரி ரவையாகும். இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். அப்படி இது இல்லைன்னா நம்ம சாதாரண ரவையும் பண்ணலாம், இல்லை கோதுமை ரவையில் பண்ணலாம். கோதுமை ரவையில் பண்ணால் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. அது மாதிரி எடுத்துக்கோங்க. ரவை ஏதாவது ஒரு மெஷர் எடுத்துட்டேன்னா அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு நெய், அப்புறம் பால், தண்ணி, இதுதான் வேணுங்கிற சாமான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கொஞ்சோண்டு நெய், ரொம்ப வேண்டாம், நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த நெய் உருகின உடனே இந்த ரவையை போட்டு, வெறும் உண்மையான ரவையும் இருக்கலாம், அரிசி ரவையும் இருக்கலாம், கோதுமை ரவையும் இருக்கலாம். எது வேணால் பண்ணலாம். கோதுமை ரவை தான் நல்லா விசேஷம். இல்லைன்னா நம்ம வெறும் உப்புமா பண்ணுற ரவையை கூட போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் செவக்க, ரொம்ப செவக்க வேண்டாம், அப்புறம் வேகவே வேகாது. அதுவும் பர்டிகுலர்லி அரிசி ரவையாக இருந்தால் வேகவே வேகாது. அதனால கொஞ்சம் அந்த நெய் வாசனை அதில் ஏறுற வரைக்கும் ஜஸ்ட் பார்த்துக்கணும். இந்த மாதிரி அரிசி ரவா பண்ணுறது ரொம்ப ஈஸி. அரிசியை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நேரில் உணத்தில் ஃபேன் அடியில் கூட உணர்த்திட்டு, ஏன்னா உங்கள் ஊரெலாம் வெயிலெலாம் கிடையாது, அதனால் உணர்த்திட்டு அது கொஞ்சம் ஈரம் காஞ்ச உடனே, ட்ரையாக ஆகணும்னு இல்லை, ஈரம் காஞ்ச உடனே மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு மாற்றி மாற்றி அடிச்சிடனா ரவையாக வரும். கோதுமை ரவை கடையில் விற்கும். கடையில் விற்குது. ரவையும் உண்மையான ரவையும் கடையில் விற்கும். நம்ம உப்புமா ரவையும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அப்புறம் இது மாதிரி வறுத்த உடனே இதில் தண்ணி கொஞ்சம் தண்ணி கூடவே விடலாம், ஏன்னா ரவை கொஞ்சம் ஒன்றா கெட்டியாகிடும். ஏன்னா நிறைய பால் விடுறதுன்னா தண்ணியாக போடுவோம். நினச்சிடுங்க, வெந்தப்புறம் ஒன்றா காமிக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆகும். இது வேகணுமா? இது ஆமாம், இந்த ரவை வேகணும். இல்லை ரவை வெந்தோடனே காமிக்கணும். இன்னும் தண்ணி விடுங்க. எவ்வளோ தண்ணி விட்டால் கெட்டி ஆகிடும். இது வெந்தோடனே காமிக்கணும். இதை வேக விடுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.